ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோர் இனிமேல் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சலுகை மூலம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறுவார்கள் என அறிவித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் கால அவகாசம் 4 ஆண்டுகளாக நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு 6 லட்சமாக அதிகரித்து 2 சொந்த வீடுகள் வைத்திருப்போரும் வரி சலுகைகள் பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான வட்டி வருவாயில் 1 லட்சம் ரூபாய் வரை வரி கிடையாது எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் வருமான வரி விலக்கின் உச்சவரம்பு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோர் இனிமேல் வருமான வரி செலுத்த தேவையில்லை என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு தனிநபர் வருவாய் 4 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் வருமான வரி கிடையாது. 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரை வருமானம் வரி உள்ளவர்கள் 5%, 8 முதல் 12 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு 10% வரி விதிக்கப்படுகிறது. 12 லட்சம் முதல் 16 லட்சம் வரை 15%, 16 முதல் 20 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு 20% வரி வருமான வரி செலுத்த வேண்டும். 20 லட்சம் முதல் 24 லட்சம் ரூபாய் வரை ஆண்டுக்கு வருமானம் உள்ளவர்கள் 25%, 24 லட்சத்திற்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் 30% வரை வரி செலுத்த வேண்டும் என்று புதிய வருமான வரி திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. That there will be no income tax payable up to income of 12 lakh rupees. In the new tax regime, I propose to revise tax rate structures as follows: 0 to 4 lakh rupees nil, 4.8 lakh rupees to 4 to 8 lakh rupees 5%, 8 to 12 lakh rupees 10%, 12 to 16 lakh rupees 15%, 16 to 20 lakh rupees 20%, 20 to 24 lakh rupees 25%, and above 24 lakh rupees 30%.